பவானி ரோட் முன்றல்ல வந்து ஒரு வீதி தடைய போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பற்றும் ஆர்ப்பாட்டக்காரர் சாணரமுலம் சறுக்கிற மாதிரி போராட்டமானது மிகவும் வலுப்பெற்றிருக்குன்னு தான் சொல்லுறோம். வீதிகளினை மறுத்து கூடாரங்கள் அமைக்க கூடாது எனவும் ஒரு 300-400க்கு மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் இந்த அடிமேல் அடியடிச்சால் அம்மியின் நகருமென்ற மாதிரி தீர்வு தர இருக்கிற நேரத்தில் எங்களோட அழுத்தங்களை இன்னும் வலுவாக பிரயோகிக்கும். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக யாழ் மாவட்டம், குறிப்பாக சொல்லணுமெண்டா தையிட்டி பகுதி. தையிட்டி பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த விகாரைக்கு முன்பாகத்தான் நிற்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இந்த போராட்டங்கள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. நேற்றைய தினம் நைனை விகாராதிபதி இந்த இடங்களில் வந்து போராட்டம் செய்கிற மக்களுக்கு அதிகளவான ஆதரவை கொடுத்திருந்தார். இன்றைய தினம் 2026 முதலாம் மாதம் 3ஆம் தேதி அன்று போராட்டமானது மிகவும் வலுப்பெற்றிருக்குன்னு தான் சொல்லுறோம். அதிகளவான மக்கள் வந்திருக்கிறாங்க. அதை விட இன்னொரு விடயம் ஒன்று, கிட்டத்தட்ட ஒரு 300-400க்கு மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் இந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்போ இந்த இடங்களில் இந்த போராட்டம் எல்லாம் என்ன மாதிரி எல்லாம் இடம்பெறுன்ற தொடர்ந்து இந்த காணொளியூடாக பார்ப்போம். இந்த இடங்களில் பாருங்கள், இன்றைய தினம் 3ஆம் தேதி முதலாம் மாதம் 2026 அதிகளவான காவல்துறையினர் இந்த இடத்துல குவிச்சிருக்கணும். அதோட இன்றைய போராட்டத்துக்கான ஏற்பாடுகளும் மக்களால் இடம்பெற்று கொண்டிருக்கிற காட்சிகள் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க, இன்றைய தினம் வித்தியாசமான கையில எல்லாம் வந்து ஒரு பேக் எல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே கிட்டத்தட்ட பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 400க்கு மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் இந்த இடத்துல நிற்கிறாங்க. பாருங்க, அந்த திசவிகார இருக்கிற அந்த வாசல்ல பாருங்க, போலீஸ் உத்தியோகர்களுடைய வாகனங்கள் எல்லாம் இது ராணுவ வாகனம். இன்றைய தினம் அதிகளவான போலீஸ் உத்தியோகத்தரை இந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்கணும். அதோட அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் பாருங்க, இந்த பேக்கில் ஏதோ எல்லாம் வச்சுக்கோங்க. நான் இதுதான் என்ன விஷயம்னு தெரியலை. இன்றைய தினம் வித்தியாசமான விடயங்கள் எல்லாமே வச்சுருக்கிறவங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. கூடுதலாக எல்லா காவல்துறை உத்தியோகத்தரும் அந்த விடயங்கள் வச்சிருக்கணும். இதை விட உள்புறத்தில் இன்னும் அதிகளவான போலீஸ் உத்தியோகத்தர் இருக்கணும். அதோட அந்த பாருங்க, அந்த வாகனத்துக்குள்ள கூட, அந்த பஸ்ஸுக்குள்ள கூட இருக்கணும். சரியா சார்? அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த தையிட்டிலிருந்து பேசி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே அறிவித்தது போல் இன்றைக்கு 3ஆம் தேதி ஒரு சாத்வீக ரீதியான போராட்டத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். காலை 8 மணிக்கு தொடங்கி இருக்கிறோம். இந்த போராட்டம் மாலை வரை தொடரும். இப்போ இந்த நிலையில் நீங்கள் எல்லாரும் செய்தித்தாள்களில் பார்த்துருப்பீங்கள், அரசாங்கமோ சரி அல்லது பௌத்த மதகுருமார்கள் எல்லாருமே அந்த எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை உணர்ந்து எங்களுக்கான ஒரு தீர்வு தார ஒரு நிலைமையை எட்டி இருக்குது. இந்த போராட்டத்தின் மூலம் நாங்கள் அடிமேல் அடியடிச்சால் அம்மியின் நகருமென்ற மாதிரி நாங்கள் 36 மாதங்களாக தொடர்ந்து போராடி இன்றைக்கு ஒரு நிலைமையை எட்டி இருக்கிறோம். அந்த தீர்வு தர இருக்கிற நேரத்தில் எங்களோட அழுத்தங்களை இன்னும் வலுவாக பிரயோகிக்கப்பட வேண்டும். நாங்கள் எந்த நேரத்தில் சோர்ந்து போனோம் என்று சொன்னால் அது திருப்பியும் எத்தனையோ தடவை இப்படியான நிலைமையில கட்டி திருப்பி சாணரமுலம் சறுக்கிற மாதிரி திருப்பி நாங்கள் கீழே போய் கொண்டிருக்கிறோம். இந்த முறை நாங்கள் விடாமல் எங்களோட போராட்டத்துக்கு அனைவரும் அனைத்து மக்களும், அதோட பல்கலைக்கழக மாணவர்கள், வர்த்தக சங்கத்தினர்கள், மற்றது
எல்லா பொது அமைப்புகளும் எங்களுக்கு வருகை தந்து இது எந்த ஒரு கலவர ரீதியான போராட்டம் இல்லை, இது ஒரு சாத்வீக போராட்டம். எங்களோட நாங்கள் கோட்ஸோட மதிச்சு தான் இந்த இடத்துல போராட இன்றைக்கு வந்திருக்கிறோம். எங்களோட மதித்து எங்களுக்கு வலிச்சேர்த்து இந்த தையிட்டியை மீட்கிறதுக்கு அனைவரும் பங்காளியாக வேண்டும். இப்போ நீங்கள் வரைக்கில் அந்த களவாணி ரோட் முன்றல்ல ஒரு வீதி தடைய போலீஸார் உருவாக்கி இருப்பார்கள். அதை விட்டு நீங்கள் பார்த்து பயந்து திரும்பி போக வேண்டிய அவசியம் இல்லை, விடுவார்கள். நீங்கள் நார்மலாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்கள் ஐசியில் அதுகளோட வந்தீங்களா சரி தச்சில் எதுவும் பார்க்க கேட்டாலும் மற்றபடி பயப்படாமல் வாங்கோ. எங்களுக்கு வேலை சேர்க்க வேணும். இந்த நாங்கள் இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நயனாதி விகாராதிபதி, நாகதீப விகாராதிபதி, மற்ற ராகுல தேரர், ரதன தேரர் எல்லாருமே எங்களுக்கு சார்பான அறிக்கைகளை வெளியிட்டு கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதே ஒரு விடாப்பிடியாக கொண்டு எங்களோட நிலங்களை மீட்க வேணும். மீட்கக்கூடிய சந்தர்ப்பமும் எட்டியுள்ளது. எங்களுக்கு சார்பான நிலைமைகள் சூழ்நிலைகள் தான் அமைந்துள்ளன. இதற்கு வேலை சேர்க்கும் முகமாக நாங்கள் அனைவரையும் இன்றைக்கு அழைக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். வரலாற்று கடமையாகவும் நினைத்து கொண்டு வர வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த இடங்களில் போலீஸ் சுற்றி வைத்திருந்த சாரி அண்ணா அவர்கள், அதாவது இந்த காணி உரிமையாளருக்கு டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு நம்ம பார்ப்போம். நீதிமன்ற அறிக்கை இருக்கணும். பலாலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட J2 தையிட்டி கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள திஸ்ஸமகாராம பௌத்த விகாரிகள் 2025 12/21 தேதியிலிருந்து 2026 1/4 தேதி வரை மேற்படி பெயர் குறிப்பிட்ட நபர்களினாலோ ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களாலோ வழிபாட்டு இடத்திலோ அல்லது பிரதான நுழைவாயிலோ அல்லது பிரதான வீதியிலோ வழிபாட்டிற்கு வரும் மக்களுக்கோ விகாரையில் நடைபெறும் உற்சவத்திற்கோ விகாரையின் உடைமைகளுக்கும் எந்தவித இடையூறும் மற்றும் சேதங்களை ஏற்படுத்தக்கூடாது எனவும் சமாதான சீர்குலையினை ஏற்படுத்தும் வகையில் செயற்படக்கூடாது எனவும் சமாதான சீர்குலையினை ஏற்படுத்தும் வகையிலான பெயர் பதாகைகளோ பிரசுரங்களோ காட்சிப்படுத்தக்கூடாது எனவும் வீதிகளினை மறுத்து கூடாரங்கள் அமைக்கக்கூடாது எனவும் சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்வலமோ அல்லது சட்டவிரோத கூட்டமோ செய்யக்கூடாது எனவும் என்பதுடன் வழிபாட்டு தலத்திற்கு எந்த விதத்திலும் தடை செய்யக்கூடாது எனவும் மன்றினால் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை பிரிவு 106 கீழ் இடைக்கால கட்டளையாக்கப்படுகின்றது. நீதிமன்ற மல்லாகம் வழக்கிலக்கம் AR 4728/2025 மேற்குறிப்பிடப்படுகின்ற நபர்கள்: முதலாவது, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் காங்கேசர் பொன்னம்பலம், இலக்கம் 43/6 பிரதான வீதி, யாழ்ப்பாணம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், இலக்கம் 56/7 கந்தர்மடம், யாழ்ப்பாணம். தேசிய அடையாள அட்டை இலக்கம் 1977 30 30 34 93. வழக்கறிஞர் நடராஜா காண்டிபன், பன்னாலை தெளிப்பலை. தேசிய அடையாள அட்டை இலக்கம் 1971 16 700 106. வழக்கறிஞர் கனகரத்தினம் சுகால், 166 சங்கரத்தை வீதி, வட்டுக்கோட்டை. தேசிய அடையாள அட்டை இலக்கம் 1985 05 44 131. திரு சிவஞானம் ஸ்ரீதரன், பாராளுமன்ற உறுப்பினர், ராமநாதபுரம் வட்டக்கட்சி, கிளிநொச்சி. பத்மநாதன் சார்ஜன், கலைமகள் வீதி, தையிட்டி. சார்ஜன் சுகுமாரி, கலைமகள் வீதி, தையிட்டி. வாசுகி சுதாகரன், திருநெல்வேலி, யாழ்ப்பாணம். செல்வத்துறை பொன்னரத்தினம். இந்த இடங்களில் அந்த காணி உரிமையாளர் சாரியன் அவர்களுக்கும் மற்றது இந்த இடங்களில் அந்த இறுதியாக இடம்பெற்ற அந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களுடைய அவருடைய பேர் மற்றும் அவருடைய தேசிய அடையாள அட்டைகள் எல்லாமே குறிப்பிடப்பட்டு அவர்கள் இந்த இடத்துல போராட்டங்களோ ஏதாவது பதாகைகள் வைத்து ஏதாவது ஒரு சட்டத்தை மதிக்காத போராட்டங்கள் செய்தால் கைது செய்யப்படும் என்ற ஒரு நீதிமன்ற கட்டளை ஒன்று அவர்கிட்ட கொடுத்துருக்கணும். தொடர்ந்து இந்த இடங்கள் என்ன விடயங்கள் இடம்பெறதை தொடர்ந்து பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த போராட்டக்காரர்களை பார்த்து ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு வந்து சிரிக்கிறாங்க இந்த காவல்துறையினர். சட்டவிரோத கட்டிடங்களை சட்டவிரோத கட்டிடங்களை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை கையிட்டி மண் கையிட்டி மண் கையிட்டி மண் கையிட்டி மண் கையிட்டி மண் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் இந்த மண்ணங்களின் இந்த மண்ணங்களின்
இந்த மண்ணங்களின் சொந்தமன் இந்த மண்ணங்களின் சொந்தமன்